கிரைஸ்ட் ஹேஸ் அதாவது இன்னைக்கு வந்து ஏசப்பா வந்து ஏசுநாதர் வந்து சிலுவையில் அரைஞ்ச நாள். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏசப்பா வந்து கடவுளாக இருந்து நம்முடைய பாவங்களை அறிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை வந்து மன்னிக்க வந்த ஒரு பிறவி. அதாவது இங்கிலீஷில் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ தமிழில் கடவுள் தான் எல்லாம் படைத்தார், அவருக்கு மாட்டுக்கழுவன் தான் கிடச்சிருக்கு. ஓகே, பாட்டோட ஒரு இது கணக்கா ஏசப்பா வந்து கோயிலில் எல்லாம் ஃபங்க்ஷன் போலுக்கு எல்லா சாமியும் ஆல் காட்ஸ் ஆர் டெல்லிங் த குட். எல்லா சாமியும் நல்லதான் சொல்லுது. இந்து, கிறிஸ்டினு, முஸ்லீமு அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. எல்லா சாமி கிட்ட ஒன்றும் சொல்லலை. எல்லா சாமியும் மனுஷன் நல்ல பாதையில் பிறக்க நல்லதுதான் சொல்லுது, கிட்ட எல்லாம் ஒன்றும் சொல்லலை. இப்போ ஏசப்பாடைய பிறப்பை பற்றி தெரியணும். தெரிஞ்சால் தான் அவரை வந்து ஃபாலோ பண்ண முடியும். தெரிஞ்சுக்கணும். ஃபாலோ பண்ணாததான் உங்கள் கையில் இருக்குது. ஏசப்பா வந்து மனிதன் வந்து தெரியாமல் செய்த பாவங்களை வந்து மன்னிக்கிறதுக்காக அவர் வந்து பூமியில் வந்து அவதரித்தார். இப்போ முத்திய காலமாக போச்சு. ஏசப்பா வந்து சொன்னாலே அவனும் திருந்த மாட்டான். இந்த பிள்ளைய எல்லாம் போது எல்லாரையும் அழகான பூ இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹேவிங் நைஸ் ஃப்ளவர், சூப்பராக இருக்குது பூ. ஏசப்பா நைஸ் ஃப்ளவர், மாரிகோல்டு சொல்லுவாங்க. இது வந்து செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, தென்பந்தி மேகமே கோலம் போடு, வஞ்சி மேகமே கோலம் போடு, நித்தம் நெஞ்சம் கொண்டாடி கொஞ்சம் நித்தம் தித்திப்பு முத்த. பேசப்பா பிறந்த நாளனால அழகாக பூ விட்டுருக்கு. இதான் கத்தரி செடி, பிரிஞ்சால் சொல்லுவாங்க. சரி, ஏசப்பா வந்து மனிதன் வந்து அறிந்தேன் தெரியாமல் செய்த பாவங்களை வந்து நீக்குவதற்காக பாவ மன்னிப்பு. ஒவ்வொரு சாமிகிட்ட ஒன்று கேட்டால் கிடைக்கும். நம்ம வந்து நம்மளை படைத்தது பிரம்மா. அப்போ பிரம்மா வந்து ஏதோ குறை இருந்தால் பிரம்மாட்ட சொல்லணும். நம்மளை காக்கிற வந்து விஷ்ணு பகவான், நாராயணசாமி காக்க உயிரோடு இருக்கோம்னா. நம்ம செத்தா நம்ம உடம்பு எங்கே போகுது? சிவன்கிட்ட போகுது. யம தர்மராஜா வச்சு கூட்டு போவாங்க. பிரம்மாவோட மேடஸ் அண்டு லார்டு சிவா ஒன்லி, லார்டு விஷ்ணு ஒன்லி சேவஸ் whenever we are living. After death and our soul will be reached to சுடலை மாட கருப்பசாமி டு இந்த சுடலை மாட கருப்பசாமி டு சிவா, லார்டு சிவாட்ட தான் நம்ம உயிர் போகும். சரிங்களா? அப்போது சூழ்ச்சியாக யாரையும் சூழ்ச்சியால் உதைக்கணும்னா நாரதர் நல்லா சூழ்ச்சி போடுவார். நாரதர்கிட்ட சொன்னால் சூழ்ச்சி பண்ணுவாங்க. அப்புறம் அண்ணன் தம்பி சொத்துக்காக சண்டை போடுதாங்க. முருகரும் பிள்ளை யாரையும் சண்டை போடுவாங்கள்ல, அதே போல் சண்டை போடுவாங்க. ஓகே, ஸோ இஃப் யூ ஆஸ்க உனக்கு படிப்பு வரலன்னா நீ வந்து சரஸ்வதிட்ட கேளு. பணம் வேணும். ஆதிலட்சுமி, அன்னலட்சுமி, விஜயலட்சுமி, சாந்தலட்சுமி, சந்தானலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி, அன்னலட்சுமி, விஜயலட்சுமி, சந்தானலட்சுமி, 8 லட்சுமிகிட்ட கேட்டேன்னா உனக்கு செல்வம் கிடைக்கும். அப்புறம் எந்திக்க முடியல, உடையில ஆக்சிடெண்ட் எதுவும் ஆகிட்டுன்னா நம்ம என்ன செய்யணும்னா சக்திகிட்ட கேட்கணும். பார்வையிட்ட சக்தி கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு கடவுளும் ஒன்று இருக்குது. லைக் நம்ம வீட்டில் இருக்க அம்மா இருக்குது, அப்பா இருக்குது, பிள்ளைகள் இருக்குது. ஒருத்தர் பிடிக்கும். அதே போல் தான் கடவுள். அல்லான்னா வெளிச்சம் கொடுக்காரு. 6 மணிக்கு வந்து 6 மணிக்கு போயிருந்தார் அல்லா. புத்தர் வந்து ரொம்ப ஆசைப்படாத எதுவுமே நிரந்தரம் கிடையாது. புத்தர் என்ன சொல்லுதாரு? உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. வீடு நிரந்தரம் கிடையாது, சாப்பாடு நிரந்தரம் கிடையாது, ட்ரெஸ்ஸு நல்ல நிரந்தரம் கிடையாது. எல்லாம் இப்போ சாப்பிடுதான். நெய் ஊற்றி சாப்பிடு, நீ பச்சை என்னென்னாலும் பழைய சோறு சாப்பிட்டு எல்லாம் கீழே தான் போகுது. ட்ரெஸ் இன்றைக்கி கொடுத்தா ஆனால் கொஞ்சம் நாளில் கிழிஞ்சிருது. அது நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி இங்கே இருக்கோம், இந்த இடம் நம்ம இடம், ஆனால் அழகாக இருக்குது, சூப்பர் கோயில். இன்றைக்கி இங்கே இருக்கோம், இந்த இடம் இருக்குது. அப்புறம் நம்ம கடைசியில் சுடுகாட்டுக்கு தான் போகும். இடமும் நிரந்தரம் கிடையாது. நம்ம 4 பேருக்கு அன்னதானம் போட்டோமா, சாப்பாடு இது கொடையெல்லாம் பாருங்க. கிராமத்தில் எல்லோரும் சாப்பாடு பைசா பிரித்து போடுவாங்க. கஷ்டப்பட்டவங்க கொடுப்பாங்க, வயிறார சாப்பாடு போடுவாங்க. அதுதான் அன்னதானம். நாராயணசாமி என்ன சொல்லுதாரு? ஃபஸ்ட்டு மக்களுக்கு சாப்பாடு கொடு. நம்ம தலைவர் இருக்கார், இன்னும் கலைஞர், நம்ம காமராஜ் ஐயா இருக்கார். ஸ்ரீராத சிங்கமே எங்கள் காமராஜர் தங்கமே, அவர் நல்லா செய்தார். அதனால தான் அவர் இறந்து இன்னும் பர்த்டே கொண்டாடுதான். 110, 120 அப்படியெல்லாம் எது கொண்டாடுதாங்க? அவங்க நல்ல செய்து இறந்தாங்க, புண்ணியம் செய்தாங்க. அதனால தான் காமராஜ் வந்து பெரிய தலைவர். நாடாருக்குள்ள நாடாரே நாட்டை ஆள பறந்து
போய் நல்ல காரியங்கள் செய்துட்டார். அவரை வந்து நாடார் காமராஜர் ஏன் மறக்க மாட்டேங்கன்னா உயிரோடு இருக்க வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தான். இப்போல்லாம் மினிஸ்டர் இருக்கான், ஐயோ மினிஸ்டர் போகிறான்னா 50 லட்சம் பெர்மிஷன் கிடைக்க 20 லட்சம் வீடை கட்டு கோடீஸ்வரனாக அப்படி ஆயிடுது. ஆனால் காமராஜர் வந்து மக்களோட மக்களாக இருந்து ஏழை மக்களுக்காக போகிறார். அவர் ஒரு சாக்கடை கிடந்தாலும் காரில் போகலாம்லாம், மினிஸ்டர் நடந்து தான் போவார். அவர் சாகுற வரைக்கும் வாடகை வீட்டிலே இருந்தார், யாரும் இப்போ கிடையாது. ஒரு குடிசை வீட்டில் இருந்து மினிஸ்டர் போனாவே கொஞ்சம் நாளில் பெரிய காரை வீடு கட்டியிருந்தான், பாதியை சுரண்டி இருந்தான் ஏழை மக்கள் ஜிஎஸ்டி. அதனால தான் காமராஜர் கும்பிடுது. அதை போய் ஏசப்பா வந்து உலகத்தில் வந்து ஏசப்பா கதை சொல்லி நம்ம பாவம் அறிந்தும் தெரியாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமி சொல்லிட்டேன். ஸோ இஃப் யூ வாண்ட் இங்கிலீஷ் ஐ வாண்ட் டு டெல் அபவுட் தட். இஃப் யூ வாண்ட் டு கெட் knowledge you'll get it from Saraswati. If you want to get money you'll get Adilakshmi, Annalakshmi, Vijayalakshmi, Sandalakshmi, Sandalakshmi, Adishrilakshmi, Lakshmi. Ask. If you have tantram technique to that you have to ask Narada Swami. If property for a fight and they have the guardian and when I are fighting like this, it's to fight and Buddha and even the Buddha is born in king like this, but he doesn't like he had to see that old age come and disease come, and after that he will die. So he has left everything in this prince and in the palace, and he has gone to sannyasam. He didn't wear any dress also. In the Kodimalang he used to sit and he has gone to God like a sitter like. Okay, so this place is to play the Vlad Vankel Taisme. So nothing is remained. So in all people there we have to give what are the triangle where self-accommodated associated, what are the things are there. So if you want to get energy to do that, we cannot be able to stand, but have to stand. So you have to ask a Shaktis and you will get energy to stand. So each and everything it is like a family member. In the heaven it is stopped, all the gods are there. In the 9th layer, so in the Navaratri we are given the 9th layer. Okay, so Brahma only made us, and Lord Shiva save us, and never give our soul, and Lord Shiva give us food and he has to take our soul also. Okay, it's a nice place to make a house, and it is in heaven 9th floor. There is similarly there are family members like in our family we are having a brother, sister, ma, dad like this. That is and if you want to, if you have done a sin known and unknown, so you have to pray which God. So you have to select Jesus, so that Jesus will forgive our sins and apologize our sins. So some of the sins we have known we have to, some of the unknown we do that. So you have to pray to heart and God, then only you think about there are good people. So you have to pray to God and this heart. So you have to, if you have sin, if you have done a sin, so we didn't get a peace in our heart. So which God you have to go and collect? You have to go to Lord Jesus. Jesus will forget our sin. पहला चले इंग्लिश चले सेल्फ कॉम्पिटेटर से मल्टी प्रॉपर्टी कुछ करे तो उल्टा एक पीछे कहना रहते தண்ணீர் இந்த நாட்டு பண்பு தொடர்பு பண்பு பல பண்பு நைஸ் என வில்லேஜ் சார். சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வரும் நாடு என்றாலும் நம்மூரு கீழாகும் தேசம் முழுதும் பேசும் மொழிகை. ஃப்ரம் திஸ் எலக்ட்ரிசிட்டி இதுதான் விண்டு மில்லு. ஸோ இதில் விண்டு எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக் எனர்ஜி. காற்று சித்தையில் வந்து மிஷின் வச்சுருப்பாங்க சேவ் பண்ண. அந்த काटेला वंदे इलेक्ट्रिक करंट आयरो मिन्नाटम में जो हवा आ जाते ये घूमते हैं उसको जो हवा में जो मिन्नाटर रहते बिजली रहते उसको सेव करके उसको बिजली में कन्वर्ट हो जाते हैं। ये तो हाथ बात है। वेरी नाइसली वी टू सी सेल्फ कॉम्पिटेटिव प्रोडक्ट उसका उल्टा प्रॉपर्टी रहता है। जो हवा आएंगे तो इट इज़ वेरी क्लोज इट हवा आएंगे तो ये घूमता है इसके लिए उसमें जो रहते हैं उसको बिजली में कन्वर्ट हो जाते हैं मिन्नाटा में कन्वर्ट हो जाता है उसको सेव करके उसका सबका वेट सही वैसे जो विलेज वी यूज्ड टू सी दैट विलेज में वो देख सकते विलेज में ही सकते வில்லேஜில் பார்க்கலாம்। காட்டு சுட்டையில் வந்து அந்த காற்றாலை வந்து மின்னோட்ட அலையாக மாறும் அந்த மின்னோட்டத்தை சேகரித்து கொடுக்கும்। இது ஒன் ஆஃப் த டெக்னிக் டு ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிசிட்டி அதாவது करंट तैयार பண்ண இது ஒரு முறை। இங்கே बिजली बनाने के लिए एक टेक्निक एक तरीका है। ரெட்டை இலை கீழே விழுந்துட்டு ரெட்டை இலை வெற்றி தந்தை இலை போய்ட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கையில் போய்ட்டு ரெட்டை இல்லை அப்போ தான் கீழே விழுந்து வாங்கிட்டு சால்ட்டை வேணவர் ஜெயலலிதா
எம்ஜிஆர் இஸ் there, now it is not there, everything is gone. ஸோ now come to the point. அதாவது இப்போ எல்லாம் சொல்லியாச்சு, நமக்கு சக்தி வேணும்னா சிவன் சொல்லியப்பா நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வந்து பிட்வீன் ஐ வில் கோயிங் டு டுடே டெக்னிக் விச் ஆர் ஹேவன். அது நம்ம ஏசப்பா அறிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை வந்து யார் மன்னிப்பார்னா ஏசு அமைதியான நதியினிலே ஓடும் தென்னை இளங்கீட்டினிலே தாலாட்டும் தென்றலது தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. என்ன ஊர் இது? என்ன ஊருன்னு தெரியல. அமைதியான நடுநிலை ஓடும் ஓடும் அழகில்லாத வெள்ளம் வந்தால் ஆடு. பேம்போ ட்ரீ இது வந்து பேம்போ ட்ரீ வச்சு பண்ணுவாங்க. வெரி நைஸ்ல இட் இஸ் தட். பந்தல் போட யான நதியினிலே ஓடும். எந்த ஊருமா? ஐந்தாங்கட்டையில் எத்தனை ஸ்டாப்பு? அடுத்ததா ஐந்தாங்கட்டையில் அப்படியா? சரி நைஸா. அங்கே இடி முழங்குதே கருப்பசாமி தங்க கலசமினுதே கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடல மாடசாமி நீ தான் சரி, நீ தான் சுடை ஏற்றுக்காமி. நேரம் கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடல மாடசாமி நீ தான் புசாரி கருப்பசாமி வாயா கருப்பசாமி. சரி சரி. ஸோ this you are having very nearby. Nicely used to have it in this village, we used to have it. So it is in this very nearby. Just to see that very nearby we are having. It is like a fan for the self-commutative property. We are having the wings னா சிறகு பங்கான்னு சொல்லுவாங்க. ரொட்டேட்டிங்னா சுற்றும். using the medium to rotate wind energy converted to energy. காற்று அடிக்கல சுத்தையில் வந்து காற்று எனர்ஜி வந்து மின்னோட்ட எனர்ஜி ஆகிடும். जो हवा आएंगे तो घूमेंगे तो हवा में जो एनर्जी रहता है वो मिनोट एनर्जी में बदल जाएगा, जमा करते हैं. ओके. रोटेटना सुத்துறது, घुमाते எலக்ட்ரிக் हवा विंड எனர்ஜினா காற்றலைகள், ஆற்றல் எனர்ஜினா ஆற்றல் தாக்கத்து. கன்வெர்ட்டர்னா மாறுது, பதலத்தை கன்வெர்ட் होते. ராமநாதபுரம் வந்துட்டு ராமநாதபுரம் இஸ் தேர். ஐம் கோயிங் டு அட்டெண்ட் இன் ஐந்தாங்கட்டையில் இறங்கணும். நைஸ்லி விஸ்ட் கீப் இட் அக்ராஸ். இதுதான் ஏசப்பா இப்படி தான் பிறந்தார். அதை சொல்கிறேன். ஐயோ பாவம், அந்த வைக்கலெல்லாம் பாம்பு இருக்கும், பாம்புலலாம் இருந்திருக்காரு ஏசப்பா. ஸோ இஸ் ஹேவ் இஸ் நைஸ். அதாவது மின்னோட்டம்னா எலக்ட்ரிசிட்டியாக மின்னோட்டம், பிஜிலி சொல்லுவாங்க மின்னோட்டா. கன்வெர்ட்டர்னா மாற்றுது, பதலத்தை மாறுது, அது பதலத்தை. நைஸ்லி விஷ் டு சி தட் இட் இஸ் நியர்பை. பாய், சி யூ. ஓகே. இதுதான் முள். ஐயோப்பா வந்து முள் குத்துனாலே தாங்காது. ஏசப்பா பாவிகள் எப்படி தான் பெரிய பெரிய ஆணி வச்சு இறங்குவாங்களாம். கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாத படுபாவிகள் அவனுக்கு சாக இந்த பாவம் தான் தொம்முழுது. பாவம் ஏசப்பா இந்த முள் குத்துனாலே நம்மளாலே தாங்க முடியாது. இரும்பாணி வச்சு அரைஞ்சாங்க. நம்ம அறிஞ்சும் தெரியாமல் செய்த பாவத்துக்காக தான் ஏசப்பாவை வந்து. அதனால் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணுன்னா ஏசப்பாட்ட வந்து கேட்கணும். ஏசப்பா வந்து அதாவது மனுஷன் எப்படி புருஷன் மண்டாடி பிள்ளைகள் பிறக்கும் சேர்ந்து, அப்படி கிடையாது. அவர் வந்து பரிசுத்த ஆவியால் பிறந்தார். அதுக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஊடகம் தான் நம்ம மதர் மேரி, மாதா வயிற்றில் பிறந்தார். மாதா வந்து புனிதமானவங்க. நம்ம கிடையாது. நம்ம கல்யாணம் முடிச்சு தப்பு பண்ணி பிள்ளை பிறந்தது. அம்மா அப்பா இது தப்பு. பிறந்து விட்டால் தாய் தந்த பாவத்தில் பிறந்திருப்போம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். என்ன தாய் தந்தை அது பாட்டு வர மாட்டேங்க. அதுபோல் நம்ம வந்து மரிய மாதாவை வந்து செலக்ட் பண்ணார். பரிசுத்த ஆவி, அதாவது புனிதமான ஆவி. நம்ம வந்து அம்மாவா தப்பு பண்ணி பிறந்தோம், செக்ஸில் பிறந்தோம், அப்படி கிடையாது. அது ஏசப்பா வந்து பரிசுத்த ஆவியை சூப்பராக பக்கத்தில் வெரி நைஸ்லி கேட்டு செய்தார். ஓகே. ஃபேன் கணக்காக இருக்குது. ஃபேன்னா பங்கான்னு சொல்லுவாங்க, ஃபேன். ஓகே. அப்போ ஏசப்பா வந்து பிறந்தார். என்ன ஊருன்னு தெரியல. எலிஃபெண்ட் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். செல்ஃப் காம்படேட்டிவ் அசோசியேட்டிவ் பெறப்பட்டு ஏசப்பா வந்து மக்கள் ரொம்ப அப்போ பாவம் செய்தாங்க. அதனால் வந்து சூப்பராக இருக்குது இந்த வேர்டிங்ஸ்லாம்.
அரசு உயர்நிலைப்பள்ளி அயோத்தியாரி பட்டணம். அப்போ ஏசப்பா வந்து பாவம் செய்கிறாங்க, அது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க. நமக்கு தலைவர் இருக்கார், மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா மலை மேலே மணிமகுடம் என் சாயி தந்த பூங்கரகம். இப்படி தான் மாட்டு தொட்டிலில் பிறந்தார் பாவம். அவர் வந்து பரிசு ஆவி வந்து சூசியப்பேட்டை வந்து பட்டு கட்டி வச்சுருந்தாங்க. அப்போ சூசியப்பேட்டை சொல்லிட்டாங்க, உன் பொண்டாட்டி வந்து கல்யாணம் முடியக்கு முன்னால் பட்டு கட்டி வைக்கையிலே அவள் கர்ப்பமாயிட்டா, அவள் வயிற்றில் வந்து ஏசப்பா வந்து பிறக்க போகிறாரு. இப்படி தான் சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டாங்க ஏசப்பா பாவம். இதுதான் சமாதி. அரடி சுவடு தான் செய்ய கிடைக்க அடி அடங்கும் வாழ்க்கையடா அரடி நிலமே சொந்தமேடா. அப்படி தான் 6 அடி நிலம் தான் எல்லாருக்கும் சொந்தம். ஏசப்பா வந்து இப்போ சூசிய பேர் சொல்லுவார், பரிசுத்தாவே வயிற்றில் வந்து பிறக்கும், அவளை நீ சந்தேகப்படாதாப்பா. இப்போ ஒரு பையன் இருக்கான், பொண்டாட்டி அழகாக இருந்தாலே சந்தேகப்பட்டு கொண்டுருவான், கெட்ட வார்த்தை பேசி அவன்டா போகிறேன். நான் சூசிய பேருக்கு ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும். அதாவது கல்யாணத்துக்கு பட்டு கட்டி அந்த மாறி மதர் மேரி வயிற்றில் பிள்ளை உண்டாச்சு. பரிசுத்தாவி வந்து சொன்னார், வந்து மாரியும் மேரி ரெண்டும் ஒன்று தான், மாரின்னு சொல்லுவாங்க, மேரி மாறி. அது வயிற்றில் வந்து பிள்ளைய பிறக்க போகிறது வந்து பரிசுத்த ஆவியின் மூலம் நீ வந்து பட்டு கட்டியாச்சு, அதனால் அவ்வளோ சந்தேகப்படாதுன்னு சொல்லிடுறாங்க. வந்து சூசியப்பர் வந்து ரொம்ப நல்லவர். அவர் வந்து அதை ஏற்றுக்கிட்டார். சில என்ன இப்போ உள்ள பையனா கொடுமைப்படுத்தும், நீ புருஷன் கூட இருந்தாலும் நீ அவன்டா போகிறேன் ஆண்டா இல்லைன்னா அவன்டா போகிறேன் அவனையே போகிற அப்படின்ட்டு கொடுமைப்படுத்துவேன். ஆனால் சூசியப்பரை வந்து பாராட்டணும், அதனால தான் முக்கியத்துவம் கொடுக்காங்க. அவர் வந்து சந்தேகப்படலை, பொண்டாட்டி என்ன சந்தேகப்படலை, அவர் ஏற்றுக்கிட்டாரு. அம்மா உண்மை தான் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து அந்த மரியனுடைய வயிற்றில் வந்து ஜனிச்சார் பரிசுத்த ஆவி. அப்போ வந்து சூசியப்பேட்டை வந்து செல்ஃப் காம்படிட்டிவ் அசோசியேட்டுக்கு நல்லா இருக்கும், இந்த ஊர் சூப்பராக இருக்குது. அப்போ வந்து சொன்னாங்க, ஏசப்பாட்ட என்ன சொன்னாங்கன்னா, வயிற்றில் வந்து சூசியப்பேட்டை சொன்னாங்க, வயிற்றில் வந்து ஏசப்பா பிறப்பார், உலக மக்கள் வந்து ரொம்ப பாவம் செய்தாங்க, அறியாமல் அந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்காக ஏசப்பா பிறக்காங்கிற சூசியப்பர் ஏற்றுக்கிட்டார். பொண்டாட்டி ஏற்றுக்கிட்டு பிள்ளையாவும் ஏற்றுக்கிட்டாரு. இந்த காலத்துலலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான், இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான். நல்லவங்க மனசில் வாழ்ந்தார். சூசியப்பர் வந்து ரொம்ப நல்லவர். அவர் வந்து சந்தேகப்படலை. அப்போ அந்த பரிசுத்த ஆவி வந்து மரியாள், அதை மேரி மாறியில் மேரினது, இந்துனா மாறினார். மேரியோடைய வயிற்றில் ஜனிச்சுது. அப்போ வந்து ஒரு அரசன் இருந்தான், அவன் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தினான். அதாவது இப்போ சண்டை வருதெல்லாம் எப்படி அமெரிக்கா இஸ்ரேலில் கூட சேர்ந்துட்டு ஈரானை எப்படி போட்டு குண்டு போட்டு தாக்குதாங்க, அப்போ அதே போல் ஒரு ராஜா சண்டை போட்டார். அப்போ அந்த ஊரில் உள்ள இஸ்ரேல் மக்கள் தான் இஸ்ரேல் மக்களை பூரா விரட்டணும். இஸ்ரேல் மக்களை கிறிஸ்தவ மக்கள். அமெரிக்கா இஸ்ரேலை தூண்டி விட்டு ஈரானை சண்டை போடுதா, அப்போ எல்லோரும் ஓடுனாங்க. அப்போ சண்டை போட்டு விரட்டினாங்கன்னா என்ன பண்ண முடியும், எல்லோரும் கொன்னாங்க. சின்ன பிள்ளை எல்லாத்தையும் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஏசப்பா வயிற்றில் பிறந்தார். ஓகே, 1ஆம் மாதம் உடலெடு மெரியும் 2ஆம் மாதம் வயிற்றில் வளர்வது முத்து ஏசப்பா தானே அப்படின்னு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 9 மாதம் 20 நாள் ஏசப்பா பிறந்துட்டார். பெத்லகேமில் பிறக்க முன்னால் வயிற்று பிள்ளையோட பெதிலவா விரட்டிட்டான். அந்த ராஜா அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களையும் கொன்னார். அதனால் அந்த ஊரை விட்டு வெளியே போனாங்க. வெளியே போய் இடம் இல்லை. ஐயோ பாவம், ஏசப்பா வந்து ஒரு மாட்டு கொட்டில் ஒளிஞ்சி இருந்தாங்க. பாவம், நம்ம உலகத்தை படைக்க ஏசப்பாவுக்கு இந்த கைத்தினா நமக்கு வீடு வாசையெல்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஓகே, ஏசப்பா திட்டக்கூடாது. அவர் உலகத்தை படைச்ச ஈஸ்வரருக்கே ஒரு தொட்டில் தான் கிடச்சிது. நமக்கு எவ்வளோ வீடெல்லாம் கொடுத்துருக்காரு, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம நன்றி தான் செய்யணும். எந்த குலமாக நம்ம நன்றி சொல்லணும். ஓகே, அப்போ எல்லோரும் வந்து ஒரு ஊராக வந்து விரட்டுனாங்க. இப்போ விரட்டுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஏசப்பா வந்து ஒரு குடியில், இதை போல் பெரிய வீடெல்லாம் கிடையாது, ஒரு குடியில் தான் ஏசப்பா பிறந்தார், மாட்டு தொட்டிலில். ஐயோ பாவம், எவ்வளோ பெருசு, உலகத்தையே நம்ம படைச்சார் ஏசப்பா. மொதல் நாள் அமீபாவை படைத்தார், 2ஆம் நாள் புழு பூச்சியை படைத்தார், 3ஆம் நாள் பறவையை படைத்தார், அப்புறம் 4ஆம் நாள் நமக்கு 4 உயிரான செடி சத்தையை படைத்தார், 5ஆம் நாள் விலங்கை படைத்தார், 6ஆம் நாள் மனுஷனை படைத்தார், 7ஆம் நாள் சித்தர்கள், ஆரியர்கள், நாயன்மார்கள், தெய்வப்புலவர், வள்ளுவர், சித்தர்கள், அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும்.
உலகமாக அழிஞ்ச வரும். அது எப்படி சாமி கணக்கா கோயிலில் சாமி என்ன சொல்லுதாங்களா, எது நடந்து எது நடக்க போகிறது. அதை போல் சித்தர்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து 7வது அறிவு இருக்கும். 8வது அறிவு தான் மேலே தேவலோகத்தில் தேவர்கள். 8வது இடத்துல தான் மேலே தேவர்கள் இருப்பாங்க, தேவாதி தேவர்கள். அதாவது 330 கோடி தேவர்கள், ரம்பா மேனகா ஊர்வசி எல்லா சாமி எல்லாம் எல்லா சாமியும் இருப்பாங்க தான் மேலே இருக்கும். மேலே தான் சொற்களும் இருக்குது. நல்லா அழகாக பந்தல் போட்டிருக்கும் கடவுள் மேலே இருக்கும். கடைசியில் தான் எல்லா சாமியும் இருப்பாங்க. அதுதான் நவராத்திரியில் 9. இந்த 9வது மேலே எல்லா சாமியும் இருக்கும். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லா சாமியும் இருக்கும். 9ஆம் நிலமை அடையணும். நம்ம 7ஆம் நிலை நல்லது செய்தால் தான் 8, 7, 8, 9 வந்துட்டு இருந்தாங்கட்டில் எங்கே போகணும்? பண்டாரக்குளம் எப்படியா போகணும்? எப்படி போகணும்? அதான் 9ஆம் நிலமை தான் கடவுள் இருக்க நிலமை. அப்போ ஏசப்பா எல்லா சாமியும் அதில் இருப்பாங்க. எல்லா சாமியும் அதில் தான் இருப்பாங்க. இது என்ன சிவகாமிபுரம்னு கொடுக்குது. சிவகாமிபுரம்னு இருக்குது. ஏ தம்பி, இது 5ஆங்கட்டலையா? 5ஆங்கட்டலையா அந்த ஊர்? ஆ, அப்போ சிவகாமிபுரம்னு போட்டிருக்கு. ஓ அப்படியா? சிவகாமிபுரம்னு வேறு ஊர் இருக்குல்ல, பாவூர் சத்திரத்தில் ஒரு சிவகாமிபுரம், அங்கே தான் போயிட்டு வந்து. பண்டாரகுளம் எப்படி போகணும்? ஆ, இப்படியா போகணும்? இப்போ நடந்து போயிடலாமா? நடக்க முடியாதோ? பஸ்ஸு வருமா? இப்போ வராதோ? எவ்வளோ தூரம் ஆகும் போகிறதுக்கு? எவ்வளோ தூரண்டா ஆகும்? பைசா வேறு இல்லை. எவ்வளோ தூரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? நடந்து போனால் எவ்வளோ தூரம் ஆகும்? நடந்தால் எவ்வளோ நேரண்டா ஆகும்? ஆ, ரொம்ப தூரமோ? பஸ் எப்போ வரும்? பஸ்ஸு வருமா? பஸ்ஸு வருமாட்டா? வருமா? டிக்கெட்டு எவ்வளவு? 10 ரூபா இருக்கும். இப்போ வருமா? வந்து மறுபடியும் திரும்பி போயிடலாமா? இங்கே சர்ச்சுக்கு போகிறேன். பஸ்ஸு எங்கடா நிற்கும்? ஆ, இங்கே நிற்குமா? இப்படி தானே வரும்? சரி, நடந்து போக முடியாது, ரொம்ப தூரம். என்னடா பஸ்ஸில் தான் போக முடியும். ஒரு 10 நிமிஷம் நடனா போகலாம். அந்த வெயிலில் நடக்க முடியாது இவ்வளோ தூரம். ஆ, வராது. உங்களுக்கு உங்கள் ஏரியா